ஜூன் வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனம். அவசரப்பட்டு வேலையை விடுறது அல்லது வேறு கம்பெனிக்கு மாறலாமுங்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குறது இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ஜாபில் நீங்கள் இருந்தாலும் மற்றவங்களுக்கு அதுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ எஃபர்ட் எடுத்து பிரயோஜனம் இல்லாத சுச்சுவேஷன் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக வேலையை விட்டு நீங்கள் வெளியே வருவதற்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கு அல்லது வேலையில் லாங் லீவ் போடுவதற்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜூன் வரைக்கும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வேலை போயிட்டால் கவலைப்படாதீங்க, அல்லது நீங்கள் விஆர்எஸில் வந்துட்டாலும் கவலைப்படாதீங்க. எகைன் ட்ரை பண்ணுங்கள். ஜூனுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எகைன் மறுபடியும் வேலைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு பக்கம் ஜூன் வரைக்கும் முதலே சொன்னேன், நோயும் கடனும் குணமாகும். இன்னொரு பக்கம் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதிலே ஒபிசிட்டி, தைராய்டு, டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேரும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ உடலில் தேவையில்லாத பிரச்சனைகள், அதுலேயே நீங்கள் சதய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படி இருந்தாலே உடம்புல ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது இந்த கிரகங்கள். நல்ல உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கணவன் மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், இதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் உடல் ரீதியான பாதிப்புகளை செய்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஆக சதய நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அல்லது ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க, அத்தனையிலுமே நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அல்லது செலக்ட் ஆவீங்க. இதுவும் இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அது மட்டும் இல்லை, ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் இது வரைக்கும் லேட் ஆகிட்டுருக்கு, கடன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினா அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இதுவும் இருக்குது. லோன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, அது வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்கிறதுக்கு, வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, இது எல்லாத்துக்குமே ஜூனுக்கு அப்புறம் நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு பக்கம் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்துகிட்ருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய வேலையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. பட் என்னென்னா இந்த வருஷம் முழுவதுமே எல்லா நன்மை ஏற்ற இறக்கம் உங்களுக்கு இருந்தால் கூட லைஃப்பில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த வருஷம் நீங்கள் பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி அல்லது சின்ன பதவியில் இருந்தாலும் சரி, வேலையை ரசித்து பண்ணுங்கள்.